வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல்பர்ட் டெக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெனோவோ கவர்மெண்ட் லேப்டாப் மாடல் E4325. ஸோ 4325 அப்படின்ற மாடலு. இது 2012-13 கொடுத்த லேப்டாப். ஸோ இதை எப்படி பிரித்து பார்க்குறது? ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த போர்டு பிரிக்கிறதுல. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃப்ரண்ட் வியூ. இந்த லேப்டாப் பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் வியூ. இதோடைய பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா பேட்ரி லேயர் கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் சில ஃபங்க்ஷன்ஸ்க்காக மட்டும் நம்ம இந்த சின்ன ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனிங்லேயே நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபுல் போர்டையே ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லேப்டாப் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சின்ன போர்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க் ஃபங்க்ஷன் ஆகுதா ஆகலையா அப்படின்றது நம்ம இதை ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் ஃபங்க்ஷனில் நமக்கு டவுட் இருந்ததுன்னா இதில் நம்ம ஹார்ட் டிஸ்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரேம். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ அந்த ரேம் ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, இல்லை டஸ்ட் இருக்கா அப்படின்ற டவுட். சப்போஸ் க்ளீனிங் ப்ராசஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் இதில் ரிமூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பயாஸ் பேட்ரி. பயாஸ் பேட்ரிக்காகவும் இந்த பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸும் நீங்கள் இந்த லேப்டாப் பிரிக்காமலேயே, ஃபுல்லாக பிரிக்காமலேயே இந்த சின்ன ஓப்பனிங்லேருந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணி ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு அண்ட் பயாஸ் பேட்ரி இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லேப்டாப் பிரிக்கிறதுக்காக நமக்கு ஒரே ஒரு டூல் மட்டுமே போதுமானது. ஸோ மைனஸ் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று. ஸோ இந்த மைனஸ் டைப் ஸ்க்ரூ ட்ரைவர்ன்றது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். செல்ஃபோன் ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இது ஆக்சுவலி. ஸோ இதுவே போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்க்ரூஸ் மட்டும் நம்ம ஓப்பனிங் பண்ணால் போதும். இந்த 2 ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணாலே போதும். ஸ்க்ரூ எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மூவ் பண்ணால் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டில் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமலே பார்த்துக்கலாம். ஸோ இதில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராசஸர், அதாவது சிபியூவே இங்கே இடத்துல விசிபிள் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேமு. இந்த ரேம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேம் இருக்குது. ஸோ ரேம் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை ரேம் சம்மந்தமான ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கோ இது இங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஹார்ட் டிஸ்க் இங்கே ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வைஃபை போர்டு. இந்த வைஃபை போர்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப்பில் அந்த வைஃபை கனெக்ஷன்ஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பயாஸ் பேட்ரி. இந்த பயாஸ் பேட்ரி நம்ம இந்த கிளாக் ஃபங்க்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ரேம் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படாது. ரேம் ஜஸ்ட் இந்த 2 கிளிப்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுலேயே எடுத்துக்கலாம். ஸோ ரேம் மறுபடியும் நீங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி இதை
ஒரு கிளிப் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த வைஃபை போர்டு, ஸோ இந்த வைஃபை போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் எடுத்துகிட்டு வைஃபை போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பயாஸ் பேட்ரி. ஸோ பயாஸ் பேட்ரி வந்து இதுவும் ஃபிக்ஸிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. சில லேப்டாப்ஸில் அந்த காயின் இருக்கு இல்லையா, இந்த காயின் அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது 2 விதமாகவும் மார்க்கெட்டில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணலாம். இந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் மூவ் பண்ணுங்கள். ஸ்க்ரூ மூவ் பண்ணிவிட்டு இந்த ரேப் எடுத்து இப்படி மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் ஆகிடும். ஸோ ஹார்ட் டிஸ்க் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து லேப்டாப்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணாமல் சில ஃபங்க்ஷன்ஸ், பேசிக்கான சில ஃபங்க்ஷன்ஸ் சம்மந்தமாக வந்து நீங்கள் இந்த சின்ன போர்டை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே லெனோவோவில் 2018க்கு அப்புறம் அந்த லேப்டாப்ஸில் இந்த மாதிரி கொடுக்கல. நீங்கள் ஒரு ரேம் செக் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லேப்டாப் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எப்படி எல்லாமே எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறது, மறுபடியும் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.